நண்பர்களே, நம்ம என்னுடைய தமிழ் சித்தச்சீட்டு யூடியூப் சேனலில் ரைட் ரோட் கார்டுடைய ஒவ்வொரு கார்டாக பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் முட்டாள் கார்டு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் மேஜிஷியன் கார்டு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் உயர் பெண் துறைவு கார்டு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பியும் பேரரசி கார்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார்டு 4ஆம் நம்பர் கார்டு பேரரசர். இந்த பேரரசர் சித்தரிச்சிட்டு யாருக்கு வருதோ அவங்க தனக்கென ஒரு சூழ்நிலையை உருவாக்கி குறிப்பிட்ட விதிமுறைகள் கொள்கையுடன் வாழும் நபர், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பவர், பிறருக்கு நல்ல வழிகாட்டியாகவும் சிறந்த ஆலோசனை வழங்குவதாகவும் இருப்பர், எதிர்காலத்தில் வெற்றிகரமான அடித்தளம் அமையும் முற்போக்கு சிந்தனையாளர், மனதில் உள்ளதை அப்படியே வெளியே சொல்லிவிடுவர், இவரிடம் ரகசியம் சொல்லாமல் இருப்பதே நல்லது, சுற்றித் திரிவதில் சுகம் காண்பவர், சுற்றுலா மற்றும் பிரயாணத்திற்கு இந்த சித்தச்சீட்டு வந்தால் நல்ல சகுனம், விதண்டாவாதம் பேசுவதும் குற்றம் கண்டுபிடிப்பதிலும் வல்லவர்கள், யாராவது பேசினால் மட்டுமே பதில் கூறுவர், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகே தற்போதுள்ள நல்ல நிலையை அடைந்துள்ளார், மன உறுதிமிக்க தைரியசாலி, தொழில் மேன்மை பதவி உயர்வு பெறுவதை இந்த சித்தச்சீட்டு குறிக்கிறது. இருந்தாலும் அவை தனக்கு இருக்கும் தகுதிக்கேற்ப தந்தபடி தரப்பட்டதாக திருப்தி ஏற்படுத்தாது. அரசியல், பொது வாழ்க்கை, குழுப்பணி போன்ற கேள்விகளுக்கு இந்த சித்தச்சீட்டு வரப்பெற்றால் இவர் சக்தி வாய்ந்த தலைவர் என்பது பலனாகும். பணம், பொருள் சார்ந்த இவ்வுலக வாழ்வில் நடுநிலையே வகிப்பார், வயதுக்கு மீறிய ஞானம் இருக்கும், சூட்சும விஞ்ஞானத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், சுதந்திர பிரியர், ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து தொலைநோக்கு பார்வையுடன் முடிவுகளை எடுப்பவர், பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவர், அதனால் இவர்களுக்கு எதிர்ப்புகளும் அதிகம் இருக்கும், பிறர் இவரை கேலி செய்யும்படி இருந்தாலும் பின்பு மதிக்கப்படும் மனிதராக மாறுவர், இவருடைய நட்பு வட்டம் மிகவும் சிறியது, சட்ட ஒழுங்குடன் தொடர்புடைய மக்கள் மற்றும் ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருப்பவர்களை இந்த சித்தச்சீட்டு குறிக்கும். உடலில் காயமோ தழும்போ நிச்சயம் ஏற்படும், தனிமையில் அதிகம் சிந்திப்பதால் உடல் மெலிந்தே காணப்படும், செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் மசாலா, காரம், மாமிச உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. இவர் இதுவரை கிடைத்த அனுபவத்தால் சுய அறிவும் சுய கட்டுப்பாடும் உள்ள நபர். இந்த கார்டுக்குரிய குறிப்பு சொற்கள் அதிகாரம், நேர்மை, பிடிவாதம், ஞானம், வலிமை, ஆளுமை, தலைமை தாங்குவதால் கிடைக்கும் நிலைப்புத்தன்மை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேரரசர் சித்தச்சீட்டை பற்றி பார்த்தோம். நாளைக்கு அடுத்த சித்தச்சீட்டை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தினசரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தவறாமல் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.